ஹாய் வியூவர்ஸ், இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ போட போகிறேன். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? சின்னதாக நைட் டின்னர் தான் பண்ண போகிறேன். போர் அடிக்காமல் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? சப்பாத்தி வித் சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். சிக்கன் கிரேவி ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறேன். என்னடா புரட்டாசி மாதம் சிக்கன் கிரேவின்னு சொல்லாதீங்க, நாங்கள் சாப்பிடுவோம். ஒன்லி பெருமாளுக்கு சாட்டர்டே மட்டும்தான். வேறு எதுவும் ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் அளவு. ஒரு சப்பாத்தி, 2 சப்பாத்தி, 3, 4, 5, 6 எக்ஸ்ட்ராவும் ஒன்று போட்டுக்கிட்டேன். ஏன்னா ஒருத்தருக்கு 2 கணக்கு தான். எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கோம். பையனுக்கு கணக்கு போல், அவனுக்கு ரைஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு ஒருத்தன் தான் கணக்கு போட்டிருக்கேன். சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிட்டோம். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறேன். சிக்கனை க்ளீன் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இது 300 கிராம் சிக்கன். இது 2 வெங்காயம், 2 தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது எப்போ எனக்கு ரெகுலராக எங்கள் வீட்டில் இருக்கிறது தான். இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் இந்த சட்டியில் தான் சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். நான் மேக்ஸிமம் எல்லாமே சட்டியில் தான் பண்ணுவேன். நான்வெஜ்ஜும் சரி, வெஜிடேரியனும் சரி. ஏன்னா சட்டியில் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட்டும் வரும்னுவாங்க. அதனால் கீரையோ குழம்போ நான்வெஜ் ஃபிஷ்ஷுன்னு எதுவாக இருந்தாலும் தனித்தனியாக அதுக்குன்னு தனித்தனியாக சட்டி வச்சுருக்கேன். சிக்கன்னாவே மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஒரு கிரேஸ் தான். ஏன்னா அது தனியாக ஒரு ஜூஸியாக பண்ணும்போது இன்னும் அதோடைய ருசி நல்லாயிருக்கும். ஃப்ரை விட மட்டனை விட மேக்ஸிமம் எல்லாருக்கும் சிக்கன்னா தான் அவ்வளோ இஷ்டம். 1/2 ஹவரில் நான் குக் பண்ணிடணும். அதனால தான் இன்றைக்கி சிக்கன் எடுத்தேன். சிக்கன் சப்பாத்தி. ஏன்னா நான் வாங்கிட்டு வந்ததே 7:30 கிட்ட ஆயிடுச்சு. அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சமைக்கிறேன். மேக்ஸிமம் நான் சோம்பேறி, ரொம்ப ஸ்லோவாக தான் எல்லா ஒர்க்கும் பண்ணுவேன். இன்றைக்கி கொஞ்சம் ஃபாஸ்ட்டான பார்க்கலாம். மேக்ஸிமம் 1/2 ஹவரோ 45 மினிட்ஸ்க்குள்ளே குக் ஆகுதான்னு பார்க்கலாம். இதுக்கு ஆனியன் தக்காளி வதக்கிட்டு அரைச்சிட்டு ஊற்றினா கூட இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் எனக்கு அவ்வளோ டைம் இல்லாதனால அதை ஒன்லி வதக்கிட்டு குக் பண்ண தான் போகிறேன். இப்போ தக்காளியும் போட்டாச்சு. நல்லா ஃபைனாக வதக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதை மூடி வைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அந்த ஜூஸியாக அந்த வாட்டர்லாம் வெளில வரும். வெளில வந்துட்டு அப்புறம் சிக்கன் போட்டு கொஞ்சம் நம்ம வதக்க ஆரம்பிச்சுட்டு உப்பு காரம் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் இல்லை ஒரு 10 மினிட்ஸ். இஞ்சி பூண்டு விழுது ஆப்ஷனல் தான், ஆனால் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல்லு, நான்வெஜ் ஸ்மெல் வராமல் இருக்கும். என்கிட்ட இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு பாக்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் இஞ்சி பூண்டு விழுது. அதனால் நான் போட்டு இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். இப்போ நல்லா வதக்கி முடிஞ்சிட்ட அப்புறம் எடுத்து பார்க்குறேன். நல்லா ஜூஸி ஆகிருக்கு. சிக்கனை அதோடு சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம். சிக்கனை அதில் போடுறேன். எனக்கு இன்றைக்கி எங்களுக்கு இது ஒரு 300 கிராம் தான் எடுத்தேன் வித்தவுட் ஸ்கின்னு. ஏன்னா ஸ்கின்னோட எங்கள் வீட்டில் யாரும் மேக்ஸிமம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் ஸ்கின் எடுத்துகிட்டு தான் நான் இன்றைக்கி குக் பண்ணுறேன். இது கொஞ்சம் நல்லா வதக்கி விடுறேன். வதக்கிட்ட அப்புறம் அப்படியே ஒரு 2 மினிட்ஸுக்கு அப்படியே இதை நான் மூடி வைக்கிறேன். ஏன்னா 2 மினிட்ஸில் ஒரு மேக்ஸிமம் குக் ஆகிருக்கும். மேக்ஸிமம் குக் ஆகிடுச்சு. இப்போ நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருக்குது, அதையும் உப்பையும் சேர்த்து கலரி விட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் பாயில் பண்ணுறேன். மொத்தம் 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதோட கொஞ்சம் உப்பு நல்லா கலரி விடுறேன். கலரிட்டேன். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணுறேன். நல்லா பாயில் ஆகிட்ட அப்புறம் இப்போ ஒரு 10 மினிட்ஸ் போதும், குக் ஆகி வந்துடுறோம். அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி பண்ணிடலாம். வித்தின் இதுவும் முடியும், ஒரு பக்கம் அதுவும் முடியும். சப்பாத்தி இப்போ தான் எனக்கு ரவுண்டாக ஷேப்பே வருது. ஒரு 10 இயர்ஸ் பேக்லாம் ஸ்கூலில் பண்ண ட்ராயிங்ஸ் தான் வரும். மேப்பு, சோஷியல் சயின்ஸு, மேக்ஸுன்னு ட்ரையாங்கிள் ஷேப்பு, சைனா மேப்புன்னு ஒரு ஷேப்பில் பண்ணுவேன். ஆனால் எனக்கு நானும் எங்கள் அம்மாக்கிட்டேயும் சரி எங்கள் அப்பாக்கிட்டேயும் சரி
எங்கள் மாமியார்கிட்ட கூட சரி ஏன் ரவுண்டாக பண்ணணும் ஆனால் யாரும் இது வரைக்கும் எனக்கு ஆன்சர் பண்ணல. ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம பிச்சு தான் சாப்பிட போகிறோம். அது ஏன் சப்பாத்தியும் சரி தோசையும் சரி ரவுண்டாக தான் இருக்கணுமான்னு தெரில. ஒருவேளை இந்த தோசை இதெல்லாம் ரவுண்டாக இருக்கிறதுனால ரவுண்டாக பண்ணுறோமா, இல்லை அதோட நேச்சரே அவ்வளோதான், அந்த ஷேப்பு தான் பண்ணணுமான்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த கிரேவி ஆகிறதுக்குள்ளே இந்த சப்பாத்தி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகிடும்னு நினைக்கிறேன். அந்த ஷிங்க்கு பாத்திரத்தை பார்த்தா 3 வேளை பாத்திரம் கழுவினாலும் விழுந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு 3 தடவை தொலைக்கிறது, மறுபடியும் அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணுறது, மறுபடியும் தொலைக்கிறது, அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணுறது. பாதி நாள் இதே சரியாக போகுது. ஃபைனலி எல்லா சப்பாத்தியும் திரட்டி முடிச்சாச்சு. இப்போ அந்த கிரேவி ரெடி ஆகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, குக் ஆகிடுச்சு, வெந்துடுச்சு. இப்போ இந்த கிரேவியோட கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணலாம். சிக்கன் மசாலா எல்லோரும் வீட்டில் மேக்ஸிமம் சிக்கன் மசாலா இருக்கும். நம்ம டேஸ்ட்டுக்கோசரம் அதை யூஸ் பண்ணுறேன். ஒரு 1-1.5 ஸ்பூன் தான் போடுறேன். நான் அப்படியே போடுறேன். நீங்கள் உங்களுக்கு புதுசாக இருந்தால் நீங்கள் ஸ்பூனில் அளந்து போட்டுக்கோங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி நான் செஞ்சு பழக்கிறதுனால அப்படியே போட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் நேரம் கலந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் மறுபடியும் இதை மூடி வைக்கலாம். 2 மினிட்ஸ் அப்படியே மூடி வைக்கிறேன். பக்கத்துலேயே சப்பாத்தியும் சுட ஆரம்பிச்சிடுறேன். பாருங்கள், ஓரளவு ஷேப் ஓகே இல்லை, ரவுண்டாக இல்லைனாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஷேப் வந்திருக்கு. எல்லாமே அவ்வளோ மோசமாக இல்லை. முன்னாடி இருந்தேன், இப்போ எல்லாம் கொஞ்சம் அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுல, அதனால் பழகிடுச்சுங்க. இப்போ எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துக்கிறேன். எல்லா சப்பாத்தியும் சுட்டுட்டேன். ஓகே, எங்கள் வீட்டுக்கு நைட் டின்னர் ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். ரொம்ப யம்மியாக இருக்குது. டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. 40 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிட்டேங்க.